டிஎன்பிஎஸ்சி மற்றும் டெட் தேர்வுக்கான அறிவியல் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் அலகு 1 முக்கிய 30 வினாக்களை காண்போம். காந்தத்தன்மையுள்ள தாது எது? விடை மேக்னைட். இயற்கை காந்தங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விடை காந்த கற்கள். காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விடை காந்த பொருட்கள். எடுத்துக்காட்டு இரும்பு, நிக்கல், கோபால்ட். காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள் எவை? விடை காந்தம் அல்லாத பொருட்கள். எடுத்துக்காட்டு மரம், பிளாஸ்டிக். ஆய்வகங்களில் மனிதர்களால் உருவாக்கப்படும் காந்தங்கள் எவை? விடை செயற்கை காந்தங்கள். செயற்கை காந்தங்களின் வடிவங்கள் சிலவற்றை கூறுக. விடை சட்டகாந்தம், லாடக்காந்தம், வட்டை காந்தம். காந்தத்தின் ஈர்ப்பு விசை எங்கு அதிகமாக இருக்கும்? விடை காந்தத்தின் இரு முனைகளிலும். காந்தத்தை தடையின்றி தொங்கவிட்டால் அது எந்த திசையை காட்டும்? விடை வடக்கு தெற்கு. காந்தத்தின் வடமுனை புவியின் எந்த திசையை நோக்கி இருக்கும்? விடை வடதிசை. காந்தத்தின் தென்முனை புவியின் எந்த திசையை நோக்கி இருக்கும்? விடை தென் திசை. திசையை அறிய உதவும் காந்த கருவி எது? விடை காந்த ஊசி பெட்டி, காம்பஸ். காந்தத்தின் ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று என்ன செய்யும்? விடை விளக்கும். காந்தத்தின் வேற்று முனைகள் ஒன்றை ஒன்று என்ன செய்யும்? விடை ஈர்க்கும். காந்தங்கள் தனது காந்தத்தன்மையை எப்போது இழக்கும்? விடை வெப்பப்படுத்தும் போதும், உயரத்திலிருந்து கீழே போடும் போதும், சுத்தியால் தட்டும் போதும். ஒரு இரும்பு துண்டை காந்தமாக மாற்றும் முறை எது? விடை காந்தமாக்கல். மின்சாரத்தின் மூலம் செயல்படும் காந்தம் எது? விடை மின்காந்தம். மின்காந்த தொடர்வண்டி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை மிதக்கும் தொடர்வண்டி. மேக்லெவ் என்பதன் விரிவாக்கம் என்ன? விடை மேக்னெட்டிக் லெவிடேஷன். மேக்லெவ் தொடர்வண்டியில் காந்தத்தின் எந்த பண்பு பயன்படுத்தப்படுகிறது? விடை காந்த விலக்கு விசை மற்றும் ஈர்ப்பு விசை. மேக்லெவ் தொடர்வண்டி மணிக்கு எவ்வளவு வேகம் வரை செல்லும்? விடை 600 கிலோமீட்டருக்கும் மேல். காந்தங்கள் எங்கு பயன்படுத்தப்படுகின்றன? விடை ஒளிபெருக்கிகள், மின் மோட்டார்கள், கதவு மணிகள், வன்வட்டுக்கள். காந்தத்தை இரண்டாக உடைத்தால் அதன் முனைகள் என்னவாகும்? விடை ஒவ்வொரு துண்டும் ஒரு தனி காந்தமாக மாறி வட மற்றும் தென் முனைகளை கொண்டிருக்கும். காந்த ஊசி பெட்டியை முதலில் திசையறிய பயன்படுத்தியவர்கள் யார்? விடை சீனர்கள். தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்போதும் வட தென் திசையிலேயே நிற்க காரணம் என்ன? விடை பூமி மிக பெரிய காந்தமாக செயல்படுகிறது. புவி ஒரு காந்தம் என்ற கருத்தை வெளியிட்டவர் யார்? விடை வில்லியம் கில்பர்ட். காடுகளின் பின்புறம் உள்ள கருப்பு நிற பட்டை எதனால் ஆனது? விடை காந்த பொருட்கள், இரும்பு ஆக்சைடு. காந்தங்களை பாதுகாக்க அதன் முனைகளில் வைக்கப்படும் இரும்பு துண்டுகள் எவை? விடை காந்த காப்பிகள். திசை காட்டும் கருவியின் ஊசி முனையில் எப்போதும் எந்த திசை குறிக்கப்பட்டிருக்கும்? விடை வடதிசை. கடலில் பயணம் செய்பவர்களுக்கு திசையறிய உதவுவது எது? விடை காந்த திசை காட்டி. அதிக ஆற்றல் கொண்ட காந்தங்கள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன? விடை நியோடிமியம்.